எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான குர்மா ரெசிபி. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் குர்மா. இதில் நிறைய காய்கறிகள் எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபியாக இது நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ வாங்க இந்த அருமையான வெஜிடபிள் குர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய சாஸ்பேன் இல்லைன்னா கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ போடுங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வதக்குங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை போட்டு கிண்டுங்க. நெக்ஸ்ட் 3 பொடியா நறுக்கின தக்காளி போட்டு வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் மசிச்சு வதங்கினதும் மசாலா தூள் போடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு கிண்டுங்க. அடுத்து குருமாக்கு தேவையான காய்கறிகளை போடலாம். நான் 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், பச்சை பட்டாணி 1 கப், உருளைக்கிழங்கு 1 கப், காலிஃப்ளவர் 1 கப் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் எல்லா காய்கறிகளையும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கேன். மசாலாவோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. காய் வேகிறதுக்காக நான் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். இது 250 ml கப். ஸோ நான் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். லேசாக கிண்டி விட்டு பேனை மூடி மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. காய் வேகிறதுக்குள்ள மசாலா விழுத அரைக்கலாம். மிக்சர் ஜாரில் 1/2 கப் தேங்காய் துருவல், கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுத அரைங்க. மசாலா விழுது ரெடி. காயும் வெந்துருச்சு. அரைச்சு தேங்காய் விழுத பேன்ல ஊத்துங்க. மிக்சர் ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லா மசாலாவையும் சேர்த்து கிண்டுங்க. பேனை மூடி இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். குருமா வாசனை அருமையா இருக்குங்க. கடைசியா இதுல கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி போடுங்க. சுவையான வெஜிடபிள் குருமா இப்ப ரெடி. நல்ல சுவையான ஹெல்த்தியான வெஜிடபிள் குருமா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இதை நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்கா, பூரி இதுக்கு எல்லாமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.